अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। ஏக்நாதி பாகவதம், அதாவது பவித்ரேந்திரியானை நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாதி பாகவதம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 6வது சாப்டர்ல வந்து என்ன மெயினா கோடிட்டு காட்டியிருந்தாங்க அப்படின்னா, குருவந்தனத்துக்கு அப்புறமா எல்லா, அதாவது சிவன் சிவகணங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா விஷ்ணு தேவகணங்கள் அத்தனை பேருமே வந்து கண்ணனை நோக்கி ஓடி வராங்க ஓடி வராங்க ஓடி வராங்க என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவதார நோக்கம் முடிய போகிறது. ஆதலால அவங்க எல்லாருமே இவரை கண்டு கிட்டத்தட்ட இவரை வந்து வணங்கினாலே, இவரை பார்த்தாலே மோட்சம் கிடைக்கும், இனிமே இவர் வந்து அவதார நோக்கத்தை நிறைவேற்றி வைகுண்டத்துக்கு திரும்ப போகிறார், அதனால இனிமே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனாலதான் அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்வு நம்ம போன அத்தியாயத்துல ரொம்ப நீண்டு நெடிய போயிட்டு இருக்கிறதுன்றதுனால ஓரளவு ஷார்ட்டா நம்ம முடிச்சிட்டோம். அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உத்தவர் வந்து கண்ணனை காண்கிறார். கண்ணனை கண்டு மிகவும் மன வருத்தம் கொள்கிறார். ஏன்னா அவனுக்கு உத்தவருக்கு புரிஞ்சிருச்சு, ஸோ எல்லாரும் இங்க வந்திருக்காங்கன்னா கண்ணனை வந்து அவருடைய அவதார நோக்கம் நிறைவேறுகிறது என்பதற்காகத்தான் என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு உத்தவர் சில கேள்விகளை கேட்க, அது உத்தவ கீதையாக மலர்ந்த விஷயம் 7வது அத்தியாயத்தில், அதாவது 6வது அத்தியாயத்தின் இறுதி பகுதியிலிருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. அதனுடைய கண்டினியூஷன் 7வது அத்தியாயத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இங்கிருந்து ரொம்ப பொறுமையாக நாம் இந்த விஷயத்தை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 7வது அத்தியாயத்தின் முதல் பகுதி குருவந்தனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஓம் 4 எழுத்துக்களை கொண்ட சத்குருவே, சதுர் அக்ஷர அப்படின்னு சொல்லி 4 எழுத்துக்களை கொண்ட சத்குருவே உமக்கு வணக்கம். விவேகமுள்ளவர்களின் மனதை வெளிப்படை செய்யும் சந்திரனே, தேவேந்திரனுக்கும் மேலான தேவனே, என் குரு ஜனார்த்தனரே, ஞானத்தின் அரசனே, ஆத்ம ஞானத்தின் வடிவமே, உமக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் 4 எழுத்துக்கள் கொண்டது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, நீங்க கேட்கக்கூடாது. ஓம் நமோ சத்குரு சதுரக்ஷரா அப்படின்னா, சத்குரு சதுர் அக்ஷர அப்படின்னு சொன்னா 4 அக்ஷரங்கள். சத்குரு சதுரக்ஷரா இதெல்லாம் வந்து எதுகை மோனையில மராட்டியிலே கவிதை நடையில இருக்கிறதுனால அது வந்து அந்த பொருத்தம் அங்க படிச்சாதான் நல்லா புரியும். 4 எழுத்துக்களை கொண்ட சத்குருவே அப்படின்னு நமக்கு படிக்கும்போது இது என்னது சொல்லணுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் அதுவே அந்த மராட்டி கவிமொழியில படிக்கும்போது ஓம் நமோ சத்குரு சதுரக்ஷரா அப்படின்னு படிக்கும்போது அது ஒரு கவிதை நயத்தோட ஒரு மெருகேற்றி இருப்பதால் அதெல்லாம் போட்டிருக்கிறதாக நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த பாக்கியம் இல்லை, அதனுடைய உள்ள அர்த்தத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். அழகா வந்து எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. விவேகம் உள்ளவர்களின் மனதை விழிப்படைய செய்யும் சந்திரனை. அப்ப விவேகம் இல்லாதவங்க மனசு விழிப்படையாதுன்னு இன்டைரக்டா புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ குருவை அணுக வேண்டும்னா விவேகத்தோடு அணுக வேண்டும். தேவேந்திரனுக்கும் மேலான தேவனே, இந்திரனுக்கு அதிபதியாக இருக்கின்ற, இந்திரியங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற இந்திரன் சொல்லக்கூடிய தேவலோகத்து அதிபதி தேவேந்திரன். அது சொல்லவே வேணாம், அவனுக்கு ஏன்னா இறைவனை விட மேலானவன், ஈஸ்வரனை விட மேலானவன் குருன்னு எல்லாம் வர்ணிக்கும் போது தேவேந்திரனைக்கே தேவன் சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. என் குரு ஜனார்த்தனரே, ஞானத்தின் அரசனே, ஆத்ம ஞானத்தின் வடிவமே, உமக்கு வணக்கம். உமது லீலைகளையும் பெருமைகளையும் பேசத் தொடங்கிய மாத்திரத்திலேயே நீர் உள்ளேயும் வெளியேயும் பிரகடனமாகிறீர். இதயத்தில் உள்ள அறியாமை என்னும் முடிச்சை அறுத்தெறிந்து எங்கள் பார்வையின் முன்னே நேராக வந்து நிலை பெறுகிறீர். ஸோ ஜஸ்ட் குருநாதா, உன்னை பத்தி பேசினாலே போதும், உன்னை நினைச்சாலே போதும், லீலையை நினைச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உள்ளும் புறமும் எங்கும் நீரே பிரகடனமாகிறீர்னா, ஏன்னா பிரம்மஸ்வரூபம் இல்லையா என் குரு, அவரை பத்தி நினைச்சா நானும் பிரம்மமாகிறேன், பிரம்மமாகி விடுவேன் என்பதில் என்ன ஐயம் இருக்கின்றது? எங்கும் இருப்பதல்லவா பிரம்மம்,
ஆதலால் என்னுள்ளும் வெளியேயும் எங்கும் பிரம்மம் ததும்பி வழிவதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. மேற்கொண்டு எனது அறியாமை, என்னுள் இருக்கின்ற இதயத்தில் இருக்கின்ற அறியாமை என்னும் முடிச்சு தானாக அவிழ்ந்து விழுகிறது. எங்கள் பார்வையின் முன்னே நீர் நேராக நிலை வருகிறீர். பிரம்ம ஸ்வரூபம் அப்படியே காட்சிக்கு முன்னாடி நிக்குது. என் குருநாதா, உங்களை நினைச்சாலே, உங்க பெருமைகளை புகழ்ந்தாலே, உங்க லீலைகளை பார்த்தாலே எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று ஜனார்த்தனர் பேசுகிறார். ஜனார்த்தன குருவே, நீர் லௌகீக ஆசைகளையும் கர்ம வாசனைகளையும் அழித்து தானாகவே வெளிப்படுகிறீர். பிறப்பு, இறப்பு, விருப்பு, வெறுப்பு போன்ற உலகியல் எண்ணங்கள் எங்கள் மனதில் தொடாதவாறு நீங்களே காத்து விடுகிறீர். ஆக்சுவலா எங்க வேலையை இதெல்லாம் நாங்க பண்ணணும். சித்த சுத்தம் அடைய வேண்டியது நாங்க பண்ணணும். நாங்க சித்தம் சுத்தத்தோட வந்தா நீங்க எங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுத்து எங்களை மெருகேற்றுவீங்க அப்படின்னு எல்லாம் இல்லப்பா. ஜனார்த்தன குருவே, நீரே என் ஆசைகளையும் கர்ம வாசனைகளையும் அளிக்கிறீர். நீரே எங்களுக்குள்ள விருப்பு, வெறுப்பு, உலகியல் எண்ணங்கள் எல்லாத்தையும் மனதில் தொடாரவாறு காத்து நீங்கள் தானாகவே வெளிப்படுகிறீர். குருவனுடைய மகத்துவம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அழிவற்ற அச்சுதனே, உமது திருவடிகளை பற்றி கொண்டால் சஞ்சலப்படும் இந்த மனம் அடங்கி ஒடுங்கி விடுகிறதே. நீர் எங்களுக்கு இயல்பான மன அமைதியையும் எல்லையற்ற பேரின்பத்தையும் எளிதாகவே அருளிவிடுகிறீரே. ஆனா அதுக்காக நம்ம ஒண்ணு முக்கியமானது பண்ணணுமா? என்ன பண்ணணும்? திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். அதாவது திருவடிகளிலே சரண் புக வேண்டும். அதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சஞ்சலப்படும் இந்த மனசெல்லாம் அடிக்கி ஒடுக்கி இயல்பான மன அமைதியை கொடுப்பதோடு இல்லாமல் பேரின்பத்தையே தந்து விடுவாரப்பா. அத்தகைய பெருமை வாய்ந்த குருநாதரே, சமத்துவ பாவத்துடன் உமது திருவடிகளில் என் தலையை வைத்து வணங்குகிறேன். இனி சாட்சாத் கிருஷ்ண பகவானே உரையாளராக விளங்கும் அடுத்த உன்னதமான கதையை கேட்டருளுங்கள். ஸோ நம்ம இதோட சத்குரு வணக்கம் முடிவடைகிறது. சமத்துவ பாவத்துடன் உமது திருவடிகளில் தலையை வச்சுட்டேன். இனிமே கிருஷ்ண பகவானே உரையாளராக விளங்கும் அடுத்த உன்னதமான கதையை கேட்டருளுங்கள். ஏன்னா கண்ணன் தான் நமக்கு அடுத்து சொல்ல போறோம். அதனால உத்தவர் பக்தி பூர்வீக வேண்டிக் கொண்ட போது, பக்தி பூர்வமாக அப்படின்னு வச்சுக்கோங்க, பக்தி பூர்வக் அப்படிங்கிறது அதே மராட்டியில் அப்படியே கொடுத்துருச்சு. உத்தவர் பக்தி பூர்வமாக வேண்டிக் கொண்ட போது ஸ்ரீஹரி மிகுந்த கருணையோடும் இரக்கத்தோடும் உருகினார். அவர் தனது பரம ரகசியமான ஆத்ம ஞானத்தை மிகவும் விரிவாகவும் நுட்பமான தந்திரத்தோடும் உபதேசிக்க தொடங்கினார். நான் ஏற்கனவே சொன்னேன், 6வது அத்தியாயத்தின் இறுதியிலேயே இந்த உத்தவருக்கு இந்த கீதை முழுசா மறுபடியும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஆரம்பமாக விட்டது. அதனால அதனுடைய தொடர்ச்சி இந்த 7வது அத்தியாயத்தில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போது தொடங்குகிறது. நான் எனது நிஜ உலகிற்கு திரும்பிய பிறகு, என்ன நிஜ உலகிற்குன்னா வைகுண்டத்திற்கு திரும்பிய பிறகு எனது இந்த உன்னதமான ஆத்ம ஞானத்தை யாரிடம் மிகுந்த எச்சரிக்கையுடனும் தகுதியுடனும் ஒப்படைத்து செல்வது என்ற எண்ணம் கிருஷ்ணரின் மனதிலே இருந்தது. சரியா? அதாவது கண்ணனுக்கும் வந்து இவ்வளவு பெரிய இந்த ரகசியமான ஞானம் ஏற்கனவே கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணல, ஏற்கனவே பகவத்கீதை கொடுத்தாச்சு. இருந்தாலும் இன்னொரு முறை இன்னொரு யார் உன்னதமான ஒரு ஷீடன் கிட்ட, ஒரு தகுதியான ஒரு நபர்கிட்ட இதை மறுபடியும் சொல்லணும் அப்படின்னு கண்ணனுக்கே தோணிச்சான். அந்த நேரத்தில் உத்தவரின் பக்தி மற்றும் பரிவாற்றமையை கலந்த நிலையை கண்டு ஸ்ரீகிருஷ்ணநாதர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். பரிவாற்றாமைனா கிருஷ்ணனை பிரிஞ்சு போக முடியாம பயங்கர வருத்தத்துல இருக்கான். 2வது 100% தகுதியான ஆளு அப்படிங்கிறதையும் கண்ணன் புரிந்து கொள்கிறான். அதனால கண்ணன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஏனெனில் முழுமையான வைராக்கியம் உடையவருக்கே இந்த ஆத்ம ஞானத்தை முழுமையாக உபதேசிக்க முடியும். இவ்வாறாக உத்தவரை காப்பதற்காக கிருஷ்ணர் பிரம்ம ஞானத்தை உபதேசிக்கிறார். பிரம்மத்தை அறிந்த ஞானிகளை எந்த சாபமும் தீண்டாது என்பதை அந்த ரிஷிகேசனான கிருஷ்ணர் நன்றாக அறிவார். இப்போ உத்தவரை நாம முழுஷா ஞானியாக்கிடலாம். இந்த ஞானத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். ஹி இஸ் an extremely eligible candidate அப்படிங்கிறத கிருஷ்ணன் தீர்மானிக்கின்றான். விளைவாக அவனை ஞானியாக்க வேண்டும் முடிவு செய்கிறான். ஒன்ஸ் ஞானி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை எந்த சாபமும் தீண்டாது அப்படின்னா அவனுக்கு பாதிப்பே கிடையாது அப்படின்னு மட்டும் சிம்பிளா வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரிஷிகேஷன் நன்றாக புரிந்து வைத்திருந்தார். அதனால அவனுக்கு இந்த பிரம்ம ஞானத்தை கொடுக்கிறார். பிரம்ம ஞானத்தை உபதேசிக்கும் தனித்துவமான கலை உலக நாயகனான
கிருஷ்ணருக்கு மட்டுமே தெரியும். அவர் கேட்பவரின் மனதில் உடனடியாக வைராகியத்தை உண்டாக்குகிறார். அதன் மூலம் அவர்கள் ஆத்ம தத்துவத்தோடு இரண்டர கலந்து விடுகிறார்கள். அதே மாதிரி பிரம்ம ஞானத்தை கிருஷ்ணரை மாதிரி யாருக்கு உபதேசிக்க தெரியும்? அவன் எப்படி பேசுவான், அப்படி உபதேசிப்பான் அப்படின்னா ஜஸ்ட் கேட்டாலே போதும். கேட்ட மொமெண்ட்லயே அவன் வந்து கண்ணனோட ஐக்கியமாகி ரெண்டரை கலந்துட வேண்டியதான். ஸோ சச் அ வே கிருஷ்ணா ஹேஸ் அன் எபிலிட்டி டு டெல் திஸ் பிரம்ம ஞானா அப்படின்னு அந்த கிருஷ்ணரின் புகழ் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீவிரமான வைராகியம் பிறக்காத வரை செய்யப்படும் உபதேசங்கள் யாவும் வீணே என்பதை கிருஷ்ணர் அறிவார். எனவேதான் அவர் முதலில் வைராகியத்தை உண்டாக்கும் உன்னதமான வழிகளை பற்றி பேசுகிறார். எப்பயுமே வந்து இந்த பகவத்கீதை நான் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த கீதையை கேட்கிறவனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொன்ன விஷயம் உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யணும்ல, அது அனுபவத்துக்கு வரணும்ல. அப்படின்னு நான் அதுக்குண்டான தகுதி உள்ள அந்த மனுஷன் கிட்ட தானே சொல்லணும். அப்ப அந்த தகுதி என்னன்னு முதல்ல சொன்னாதானே இன்னும் நல்லது. என்னன்னா உண்மையில ஒருத்தவர் கீதையை சாக்கா வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது நம்ம கிட்ட தானே கண்ணன். அப்ப கண்ணன் நம்ம கிட்ட பேசும்போது எடுத்தவனையே டேய் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டா நீ இருக்கணும், அந்த எலிஜிபிளுக்கு என்னென்ன தேவை அந்த அதை முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் பிரம்ம ரகசியத்தெல்லாம் டிக்ளேர் பண்றேன். ஏன்னா அந்த தகுதியே உனக்கு இல்லாம நான் பிரம்ம ரகசியத்தை டிக்ளேர் பண்ணா அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஸோ தேர்ஃபோர் நான் முதல்லயே அந்த தகுதியை உனக்கு உபதேசிச்சிடுறேன், நீ ஃபர்ஸ்ட் தகுதி இல்லைன்னா தகுதி வாய்ந்தவனை மாறிக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்ற அந்த பிரம்ம ரகசியம் உனக்கு எளிதாக உனக்குள்ள அனுபவத்துக்கு வரும் என்று சொல்லி கண்ணன் ஆரம்பிக்கின்றான். அதாவது வைராகியத்தை உண்டாக்கும் உன்னதமான வழிகளை பற்றி பேச போகிறார். வைராகியம்னா என்ன தெரியுமா? ஆசையற்ற தன்மை, உலகில் ஆசையற்ற தன்மை, உலக வாழ்க்கையின் மீது வெறுப்பு, உலகப்பற்று இல்லாது இருத்தல். ஸோ இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்குண்டான விஷயத்தை நான் முதல்ல பத்தி பேச போறேன் அப்படிங்கிறார். முதலில் உத்தவருக்குரிய வார்த்தைகளுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் தனது ஒப்புதலை அளிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மிகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் ஞானம் மற்றும் வைராகியத்தை பற்றி அவருக்கு விவரிக்கிறார். ஏன்னா உத்தவர் கேட்டுக்கிறார் இந்த போன அத்தியாயத்திலேயே, அதை ஒப்புக்கொண்டு கவலைப்படாதே, நான் உனக்கு ரெண்டுமே ஞானம் மற்றும் வைராகியம் ரெண்டையுமே உனக்கு விரிவா சொல்றேன். வேதங்களுக்கும் வேதங்களை உபதேசித்தவரான ஞானிகளுக்கெல்லாம் ஞானத்தை வழங்குபவருமான அந்த கிருஷ்ணர் கூறுகிறார், மகாபாகியசாலியும் எனது நிஜபக்தனமான உத்தவரே கேட்பாயாக. இங்கிருந்துதான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணரின் புகழாரம், வேதங்களுக்கெல்லாம் வேதங்களை உபதேசித்தவர், ஞானிகளுக்கெல்லாம் ஞானத்தை வழங்குபவர் என்று கிருஷ்ணருக்கு ஒரு புகழாரம் சூட்டப்பட்டு உத்தவ கீதை ஆரம்பமாகிறது. நீ பக்தி உருக பேசிய அந்த வார்த்தைகள் முற்றிலும் உண்மையே, அதுவே எனது மனதிலும் உள்ள எண்ணம் என்பதை உறுதியாக அறிந்து கொள். ஏன்னா இது போன அத்தியாயத்துல அவன் பக்தி உருக எனக்கு வந்து நீ ஏதாவது சொல்லுன்னு கேட்கிறான் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த பதில் வந்திருக்கு. நான் எனது அவதாரத்தை முடித்துக் கொள்ளும் நிலையை அறிந்து பிரம்மா உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் உலக காவர்களும் லோக பாலர்கள் இங்கு பெருந்திரளாக கூடி வந்திருந்தனர். அதை நம்ம போன அத்தியாயத்திலே பார்த்தோம். அவர்கள் என்னை வந்து சந்தித்து தங்களின் மன விருப்பத்தை வெளிப்படுத்தினர். நான் எனது உலகிற்கு திரும்பும் நேரத்தை பற்றி கேட்டனர். அந்த செய்திதான் உன்னை இப்போது இவ்வளவு பெரிய துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. அத்தனை பேர் எதுக்கு வந்திருக்காங்க? கண்ணா உன் அவதார நோக்கம் நிறைவேறிச்சே, எப்ப வைகுண்டத்துக்கு வரப்போறேன்னு கேட்க வந்தாங்களாம். ஆஹா இவங்கெல்லாம் கேட்க வந்துட்டாங்க, இனிமே கண்ணன் போயிடுவானே அப்படிங்கிற பயத்துலதான் இப்ப உத்தவர் வந்து கண்ணன்ட்டு பேசிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இதையெல்லாம் வந்து கண்ணனே சொல்றான், இப்போது இவ்வளவு பெரிய துயரத்தில் நீ ஆழ்ந்ததற்கு இதுவே காரணம். நான் எவ்வளவு சீக்கிரம் வைகுண்டத்திற்கு வர வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டும் என்று நீலகண்டனான சிவன் முதற்கொண்டு அனைத்து முதன்மை தேவர்களும் மிகுந்த ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா எந்த நோக்கத்திற்காக என்னை வேண்டினாரோ அந்த தேவர்களின் காரியத்தை நான் முழுமையாக நிறைவேற்றிவிட்டேன். இந்த அவதார நாடகத்தை ஏற்று நடத்தி பலராமனுக்கு மூத்த சகோதரர் என்ற தகுதியை அளித்தேன். பழிபத்ரர் அப்படின்னா மூத்த சகோதரன் அப்படின்னு அர்த்தம் போல. அதாவது இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த கிருஷ்ணாவதாரத்துடைய நோக்கம். பிரம்மா கேட்டுக்கிட்டானா, படைப்பு கடவுளே கேட்கிறானா, நான் பாட்டுக்கு நிறைய படிச்சுட்டேன், கொஞ்சம் அழிச்சிட்டு வா அப்படின்னு. அதனால அந்த அந்த விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன். அது போக பலராமனுக்கு மூத்த சகோதரர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது, அதையும் இந்த அவதாரத்துல நிறைவேற்றி முடிச்சிட்டேன். இருப்பினும் கிருஷ்ணராகிய எனக்கும் சங்கர்ஷணராகிய அப்படின்னா பலராமனுக்கு இன்னொரு பேரு, அவருக்கும் இடையே பெரியவன் சிறியவன் என்ற வேறுபாடு உண்மையில் கிடையாது. நாங்கள் இருவருமே ஒரே ஆன்மாவின் இரு அம்சங்கள் தான்.
அப்படியே மெதுவா அப்படியே அந்த கதை மாதிரி ஆரம்பிச்சு ஞானமும் சேர்ந்து வருது பாருங்க. ஸோ ஆத்மா தா அப்படின்னா நாங்கள் ஒரே ஆத்மா தான். ஏன் அவங்க 2 பேரும் மட்டுமா? எல்லாமே ஒரே ஆத்மா தானே. இப்போது எஞ்சி இருக்கும் நமது யாதவ குலமானது முனிவர்களின் சாபத்தினால் ஏற்கனவே எரிந்து சாம்பலாகிவிட்டது. பரஸ்பர சண்டையினாலும் கழகத்தினாலும் அது முழுமையாக அழியப் போகிறது. ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே சாபம்லாம் வந்துருச்சு. ஸோ இங்க இதுவும் நடக்கிற போகுது. இனிமே இங்க எனக்கு என்ன வேலை? ஸோ என்னுடைய அவதார நோக்கம் எல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த அடிப்படையா ஷேர் பண்ணிட்டு வராங்க. கடலில் இருந்த நிலத்தை கேட்டு பெற்று நான் இந்த துவாரகை நகரத்தை உருவாக்கினேன். நான் எனது நிஜ உலகிற்கு திரும்பிய 7வது நாளில் கடல் இந்த நகரத்தை முழுமையாக மூழ்கடித்து விடும். ஓ, அதனாலதான் துவாரகா கடலுக்குள்ள போயிடுச்சா? ஃபர்ஸ்டே ப்ராமிஸ் பண்ணிட்டு கேட்டுட்டு தானே துவாரகையை உருவாக்குவாரு. நான் வந்து என்னோட அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடம் வந்து நான் உனக்கே திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கடல் ராஜா கிட்டையும் விஸ்வகர்மா. சரி, ஸோ அந்த கடலுக்கு நான் கொடுக்குறேன்னு ஒரு வாக்கு பெற்றுட்டு தானே வந்தேன். ஸோ அதனால அதையும் நான் நிறைவேற்றி ஆகணும். அப்ப நான் வைகுண்டத்திற்கு திரும்பி 7வது நாள்ல இந்த நகரத்தை முழுமையாக கடலுக்கும் கொடுத்தாக வேண்டியிருக்கிறது அப்படின்னு தன்னுடைய அவதார நோக்கத்தின் நிறைவேற்றி உத்தவர்கிட்ட ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றான். உத்தவரே, உமக்கு நன்மை பயக்கும் இந்த வார்த்தையிலே கேள். நான் இந்த பூமியை விட்டு சென்ற பிறகு மிக குறுகிய காலத்திலேயே மக்கள் தங்களின் நல் வழியை இழந்து விடுவார்கள். இது நன்மை பயக்கிற விஷயமா? ஏன் அப்படி சொன்னாருன்றதை அடுத்து பார்க்கலாம். அதர்மம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக வளரும். மக்கள் தர்ம நெறியிலிருந்து தவறி மங்களமற்றவர்களாக மாறுவார்கள். அந்த மங்களமற்ற நிலையின் மூல காரணத்தை உனக்கு முழுமையாக சொல்ல போகின்றேன், கேள். இப்போ கண்ணனுக்கு ஏன் மீண்டும் இந்த உத்தவ கீதையை தரணும் அப்படிங்கிற ஆசை கூட இது காரணமாக இருக்கலாம். ஏன்னா அடுத்து கலியுகம் பிறக்க போகிறது. அதுல இப்போ இந்த அவருடைய யுகத்தினுடைய எண்டிலேயே பயங்கரமா அதர்மம் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் டோட்டலா இந்த பலசாலிகளான இந்த யாதவர்களை வச்சிருந்தா இன்னும் மோசமா போயிடும்னு அவர் அழிச்சிட்டு போறதாவே அவர் சொல்லியிருந்தார். ஸோ இருந்தாலும் அவர் போனதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அதர்மம் தலைவரிக்கு ஆட போகிறது. இது ஏன் எப்படி எல்லாம் ஆட போகிறது அப்படின்னு எல்லாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த உத்தவ கீதையை அவனுக்காக கொடுக்கின்றார். அதாவது ஞானம் அடைய வேண்டுபவர்களுக்கு அந்த நிலையிலும் கூட, அந்த அதர்மம் முழுக்க நிறைந்திருக்கும் அந்த சூழலிலும் கூட இந்த கீதையானது அவர்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கண்ணன் எத்தனை அன்பிருந்தால் இதையெல்லாம் செய்வான் என்று முன்னோக்கு பார்வையோடு இப்போது பார்க்கிறேன். அடுத்து என்ன வருகிறதுன்றதை அப்புறம் பார்க்கலாம். நான் இந்த பூமியில் வாழும் வரை கலியுகத்தினால் தன் கண்களை கூட திறந்து பார்க்க முடியாது. ஆனால் நான் சென்ற மாத்திரத்திலேயே அவன் உடனடியாக தலை தூக்கி எழுவான். ஏன்னா இவர் போனதுக்கு அப்புறம் தான் கலியுகம் பிறக்குது. இவர் இருந்தாருன்னா கலியுகமே பிறக்காதான். ஸோ தேர்ஃபோர் நான் போனதும் களி வருவான். களி மிகவும் கொடூரமாக வளரும். அந்தணர்கள் தங்களின் சுதர்மத்தை கைவிடுவார்கள். மக்களுக்கு இயல்பாகவே தான தர்மங்கள் செய்வதில் விருப்பங்கள் இருக்காது. அவர்கள் செய்யும் வழிபாடுகளும் சடங்குகளும் வெறும் ஆடம்பரத்திற்காகவும் பாட்டிற்காகவும் மட்டுமே இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேரில், இல்லையா? நான் இந்த பூமியை விட்டு நீங்கியதும் களியின் பலம் பள்ளமட்டங்கு பெருகும். எனவே இந்த களி உன்னை தீண்டுவதற்கு முன்பாகவே நீ இன்றே இப்பொழுதே இங்கிருந்து புறப்பட வேண்டும். போகணுமா? களி எப்போது மனிதர்களை ஆட்கொள்கிறானோ அப்போதே மக்களிடையே அதர்மம் பெருகும். தவறான போதனைகளும் தீய புத்தியும் தலை தூக்கும். எங்கும் பிறரை பழிப்பதும் நிந்தனை செய்வதுமே குறியாக அலைவார்கள். களி வந்துட்டான நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலையில எந்திரிச்சா அடுத்தவனை குற்றம் பார்க்கறதே பொழப்பா வச்சிருக்கோம். ஸோ அதைத்தான் களி வந்தா அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கண்ணன் முதலியே சொல்றான். அதர்மம் தான் பெருகும். தவறான போதனைகள், தீய புத்தி, பிளஸ் எப்போதும் அடுத்தவர்களை நிந்தனையும் குறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. தங்கள் சுயநலத்திற்கு ஒரு காசு கூட கிடைக்காவிட்டாலும் மக்கள் கோடிக்கணக்கான நிந்தனைகளை பேசுவார்கள். இத்தகைய கொடிய கலியுக சூழல் நிலவும் இந்த இடத்தில் நீ அரை நாளிகை கூட தங்கி இருக்க கூடாது அப்படின்னு எதுக்காக சொல்றாருன்றது நீங்கதான் தெரியும். உத்தவர்கிட்ட அந்த களியின் கோரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி, அதனால நீங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உத்தவரே, இதன் காரணமாக நீ இங்கிருந்து மிக விரைவாக புறப்பட வேண்டும். உனது ஆன்ம நன்மைக்காக எவ்வித பற்றுதலும் இன்றி தனி ஒருவனாகவே நீ செல்ல வேண்டும்.
நீ நல்லா இருக்கணும்னா, நீ ஆன்மான பிரிஞ்சுக்கணும்னா, நீ ஞானி ஆகணும்னா நீ தனியா தான் போகணும். ஆனா இங்க இருந்து உடனே போயிரு. செல்வம், தானியங்கள் மற்றும் வளங்களை துறக்க வேண்டும். உனது சொந்த பந்தங்களையும் உற்றார் உறவினர்களையும் சகோதரர்கள், மகள்கள், சகோதரிகள், மனைவி மற்றும் புதல்வர்கள் முழுமையாக தியாகம் செய்ய வேண்டும். சரி, இப்ப எதுக்காக இந்த வரி வருதுன்னு எனக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்குது. முதலில் இந்த ஞானம் மற்றும் வைராகியம் இரண்டையும் கற்றுத்தருகிறேன் கேள் அப்படின்னு தான் உத்தவர்கிட்ட ஆரம்பிச்சாரு. அப்போ இந்த கலிபுருஷன்ட்டு இருந்து தப்பிக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரியா, இங்கிருந்து கிளம்பிப்போ இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னா இந்த மாயையிலிருந்து விட்டு பிரம்மஸ்வரூபம் என்ற உன் சொரூபத்திற்கு போ அப்படின்னு சொல்ல வர்றதாக நீங்கள் புரிந்து கொண்டால் எந்த கன்ஃபியூஷனும் வராது. அப்ப இப்படி போகணும்னா எப்படி போகணும் அப்படின்னா வைராகியத்தோட போகணும். அப்படின்னா பற்று இல்லாமல் இருந்தால்தான் அந்த மாதிரி போக முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா வைராகியத்தை வளர்த்துக்கணும். வைராகியத்தை வளர்த்துக்கிறதுனா என்ன? உலக பற்று இல்லாமல் இருத்தல். எதுல பற்று நமக்கு பொதுவா இருக்கும் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் போட்டு காட்டி நீ இந்த பற்ற துறை அப்படின்ற மாதிரி அழகா உபதேசம் ஸ்டார்ட் ஆகிறதாக நீங்கள் உணர்ந்து அடுத்தடுத்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? செல்வம், தானியங்கள் மற்றும் வளங்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள், மகள்கள், சகோதரிகள், மனைவி மற்றும் புதல்வர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ விட்ட தயாராகிடு, தியாகம் செய் அப்படிங்கிறாரு. உடல் அளவிலும் வெறும் தோற்றத்திலும் நீ வீட்டை விட்டு வெளியேறி உனது பாசத்தையும் பற்றியும் வீட்டிலேயே வைத்திருந்தால் அது துறவரத்தை விட மிகவும் கடினமானதாகவும் ஆபத்தானதாகவும் அனர்த்தமாக முடியுமப்பா. சொல்லிட்டேங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லா பற்றியும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெறும் வெளிப்படையா மட்டும் எல்லாத்தையும் துறந்துட்டு போயிடாதா. நான் அப்படி சொல்லலடா. மனதிலேயே ஆசையற்றவனாக மாறுங்கிறேன். பற்றுங்கிறது உன் மனதிலேயே இருக்கக்கூடாது. வெளிப்புறமான துறவை பற்றி நான் இங்கே பேசவில்லை. உன் உள் பக்கத்தில் ஆசை துளியும் இல்லாதவாறு நீ பார்த்து கொண்டால்தான் இந்த கலியின் தொந்தரவிலிருந்து விடுபட்டு நீ பிரம்மானந்தத்தில் திளைக்க முடியும் என்ற நோக்கத்தோடு இவர் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறார். என்ன சொல்றார்? வெற்று தோற்றத்திலும் வெறும் வீட்டை விட்டு வெளியேறி ஆனால் பாசத்தையும் பற்றிலேயும் வீட்டிலேயேனா இங்க மனதிலேயே வைத்திருந்தாலும் வச்சுக்கோங்க, அது துறவரத்தை விட மிகவும் கடினமானது. ஏன்னா பொதுவாக துறவரம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப மோசமா போயிடுவாடா பிரமாணின். அப்படி சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேன்றதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பண்ணு அப்படின்னு கண்ணன் கேட்டுக்கிறான். முதலில் பாசத்தையும் பற்றுதலையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதன் பிறகு அகந்தையை அடக்க வேண்டும். மனதில் உள்ள ஆசைகள் என்னும் சடா முடியை முழுமையாக சீராய்த்து களைத்த பிறகே இல்லறாசிரமத்தை துறக்க வேண்டும். என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க. நான் என்ன சொன்னேன்? மனசுல இருக்கிற ஆசையை தான்டா துறக்கணும்னா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு வெளிப்புறமா திறந்துடாதே அப்படின்னு சொன்ன கையோட எந்த அளவிற்கு உன் மனதில் உள்ள ஆசையை துறக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆழமா சொல்லியிருக்காருன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், பாசத்தையும் பற்றுதலையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். சரியா? ஏதோ ஒரு 1%, 2% வச்சுக்கலாமா அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா மறுபடியும் சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு ஏறி வந்துட போகுது. வேரோடு பிடுங்கி எறிஞ்சிடும். சரியா? இப்போ உன் ஆந்தையை பிடுங்கி சாமர்த்தியம் அப்பதான் வரும். புலன்களை கட்டுப்படுத்தி ஆசையை கட்டுப்படுத்தினாதான் ஆந்தையை கட்டுப்படுத்த முடியும். அகந்தையும் அந்த அகந்தைக்கு என்னது சப்போர்ட்டிவ் பவரே எங்க இருக்கு அப்படின்னா ஆசையில தான் இருக்கு. ஆசையை நறுக்கிட்டேன்னா ஆந்தையை ஈஸியா நறுக்கிடலாம். அதனால அடுத்து அகந்தையை அடக்கி விடு. அப்புறம் மனதில் உள்ள ஆசைகள் எப்படி சடாமுடியை முழுமையாக சீராய்த்து கலைந்த பிறகு, அதாவது தலையில சடாமுடி பயங்கரமா இருக்கும், ரொம்ப நாளா சீவாம செய்யாம இருந்தா. சரியா? அதை ஆசைன்னு வச்சுக்கிட்ட டோட்டலா மொட்டையை அடிச்சிடாத. துளி கூட ஆசை இல்லாம இரு, அகங்காரம் இல்லாமல் இரு. அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் திறந்துட்டு போ. நான் திறந்துட்டு போ அப்படின்னா ஆசையும் அகங்காரத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீம்பாடு திறந்துட்டு போயிடாதா. நான் எப்படி சொல்றேனோ அதை புரிஞ்சுட்டு அந்த மாதிரி திறந்துட்டு போகணும் என்று அழகாக கண்ணன் கேட்கின்றான். இதையெல்லாம் நம்ம விரிவா பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படிங்க திறக்க முடியும், ஆசையை எப்படி திறக்கிறது அப்படின்னு எல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வெரி பேசிக் மனமா சூழலா அப்படின்னு எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது டேஞ்சர்னு புரிய வச்சிருக்கோம். நீ அந்த விருப்பு வெறுப்புல இருக்கிறதுனால வெறும் சுகம் மட்டும் துக்கம் மட்டுமே வரும், அங்கே சுகத்துக்கு இடமில்லை. அதனால் வெறும் துக்கத்தையே கொடுக்கின்ற இந்த பற்றுக்களை ஒழித்தால் அல்லது நீ ஞானத்தை பிரம்ம ஞானத்தை அடைய முடியாது. ஆதலால் நீ திறந்து விடு. அது நம்ம சுகத்தை கொடுக்கறதுனால தியாகம் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னோன்னே தியாகம்னாலே என்ன அர்த்தம்னா நமக்கு சுகத்தை கொடுக்கறத தியாகம் பண்ணாதான் தியாகம். இங்க உனக்கு துக்கத்தை கொடுக்கின்றதை தானே தியாகம் பண்ண சொல்றோம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்றுதானே வள்ளுவன் சொன்னான்.
நீ விடுறதை விட 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 உனக்கு அதனால கிடைக்கக்கூடிய துன்பத்திலிருந்து தான்டா விடுதலை. அப்ப நீ விடுறேன்னாலே அதை எதை விட போறேன்னா துன்பத்தை தானடா விட போடுறேன் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது எப்படி நான் விடுறது? எல்லாத்தையும் அவர் பாட்டுக்கு விடுங்கிறாரு, மனசுல இருந்தே ஆசையை துறங்கிறாரு, அது எப்படி துறக்க முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் துக்கா, இந்த விஷயங்கள் என்பது ஒன்றும் துக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை ஆழமாக புரிந்தவனுக்கு அது ஒரு கஷ்டமே கிடையாது. புரிவது எப்படின்னு அடுத்த கொஸ்டினை கேட்காதீங்க. உலகம் மாயையாக இருந்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் கடந்த கால அனுபவங்களை சிந்தித்துப்பார். எதையெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு துக்கத்தை கொடுத்ததா, பின் இறுதியில் துக்கத்தை கொடுத்ததா என்றெல்லாம் சிந்தித்துப்பார். இப்படி எல்லா அனுபவங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நீ உனக்கே புரிந்துவிடும், இந்த உலகம் வெறும் மாயை, இந்த துக்கத்தை தவிர வேறு எதுவும் கொடுக்காது என்பதை நிதர்சனமாக புரிந்து கொள்வாய். அதன் பிறகாவது இந்த பற்றை துறக்கலாமே என்றெல்லாம் பற்றை துறப்பதற்கான வழிகள் ஏராளமாய் நாம் ஏற்கனவே செய்துவிட்டோம். இன்னும் மறுபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு வால்மீகி முனிவரை கதையை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ஏதோ ஒன்று அவர் பாட்டுக்கு நான் குடும்பத்தை காப்பாத்துறேன், குடும்பத்து மேல உள்ள பற்றில தகாத செயல்களை செய்து கொண்டிருக்க நாரதன் வந்து ஏண்டா இப்படி பற்று வச்சிருக்கேன்னு கேட்க, அவனோ வந்து இல்லை என் குடும்பத்தின் மேலே பற்றுன்னு சொல்ல, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பணத்திலே தான் பற்றி வைத்திருக்கிறார்கள் என்று புரிய, உலகில் அனைவருமே சுயநலக்காரர்கள் என்று தெளிந்தால் கூட நீ இந்த பற்றிலிருந்து வெளிவரலாமே என்று ஆயிரம் ஆயிரம் ரகசியங்கள் பற்றை விடுவதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சோ இவைகள் எல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்த விஷயமாக இருக்கிறதால் முதற்கண் நாம் சித்த சுத்தியை அடைய வேண்டும், அதற்கு பற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற இந்த விஷயத்தை கண்ணன் அப்படியே படிப்படியா சொல்லிட்டு வரார். பாசம் எவ்வாறு அழியும், அகந்தை எவ்வாறு அடங்கும் என்பது உனக்கு ஒரு பெரிய புதிராகவோ அல்லது கடினமாகவோ தோன்றினால் அதற்கான எளிய வழியை அவரே சொல்லிட்டு இருக்க. நான் என்னப்பா, நான் முதல்லயே சொல்லிட்டேன்ப்பா, நீங்க அப்படி நினைக்காதீங்க, இப்படி கேள்வி கேட்காதீங்க, அப்படி கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் ஏற்கனவே நான் பதில சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கண்ணன் அப்படி சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே 100 தடவை சொன்னாலும் நான் மறுபடியும் சொல்லுவேன் இல்ல, உனக்கு தோணுதில்லை அப்படி, கவலைப்படாதே, நான் மறுபடியும் சொல்றேன். அது எப்படி பாசத்தை ஒழிக்கிறது, அதை எப்படி ஆந்தை அழிக்கிறது அப்படின்னு கேட்டா கொடுக்குறேன்டா அதுக்கும் விளக்கம்னு நம்ம கண்ணன் தயாரிட்டாயினா, அதனால கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால வேண்டாம்னு நான் தவறா சொல்லிட்டேன். கண்ணன் அப்படி சொல்லல, கண்ணன் சொல்றதை மறுபடியும் நான் சொல்றேன். எங்கும் நிறைந்திருக்கும் எனது பரமாத்ம சுரூபத்தில் உனது மனதை நிலைநிறுத்து. எப்போதும் வெளிப்படணும் உறுதியுடனும் உனது சொந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். டெக்னிக் இஸ் வெரி சிம்பிள். நீ பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்ற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். எப்போது உன் மனதை பிரம்மத்தில் நிறுத்துகின்றாயோ அப்போது இந்த மாயா உலகின் மேல் உள்ள பந்த பாஷம் பற்றுக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விலகும் என்ற பெரிய ரகசியத்தை டைரக்டா சொல்லிட்டு இருக்காரு. நான் கூட குட்டி குட்டி ரகசியமா சொல்லிட்டு இருந்தேன். துன்பம் துன்பம் என்று புரிந்து கொண்டதில் இருந்து விலக வேண்டும் என்று சொன்னேன். பேரின்பம் பேரானந்தம் என்பதை நீ என்று உணர்ந்தால் இந்த சிற்றின்பத்தை துடைத்தெறிந்து வருவாயடா என்று கண்ணன் சொல்லுகின்றான் என்பதை புரிந்து கொள்க. கண்டிப்பா நான் சொன்னதையும் சொல்லுவான். சரி, நான் எங்க சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் அவன் சொல்லி கொடுத்ததுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் எதுவும் சொல்லலப்பா. ஸோ எங்கும் நிறைந்திருக்கும் சர்வாத்மா என்று எனது பரமாத்ம சுரூபத்தில் உனது மனதை நிலைநிறுத்தினால் எப்போதும் நிலைநிறுத்த வேண்டும், விழிப்புடன் உறுதியுடன் உனது சொந்த ஆத்ம சுரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற டெக்னிக்கோட ஆரம்பிக்கின்றார். அந்த இறை வடிவில் உனது மனதை முழு உறுதியோடு தியானிக்கும் போது உனது தூய்மையான பக்தியினால் மனம் அதனுடையே ஒன்றி போய் அந்த பரபிரம்ம வடிவமாகவே மாறிவிடும். ஆக்சுவலா நான் நாராயணர் அப்படின்றதுக்கும் பிரம்மத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. இங்க பாகவத கிரந்தத்திலே ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நீ ஈஸ்வரனை தியானித்துக் கொண்டிருந்தால் நீ பிரம்மமாகவே மாறிவிடுவாய். ஏன்னா ஈஸ்வரனை தியானிச்சாலே நீ பிரம்மத்தை தியானிச்ச மாதிரிதான் என்ற அந்த ரகசியத்தை பிரம்மம் சத்தியா நீ பிரம்மம் என்று உணர வேண்டும். அப்படி நீ உணர்ந்து விட்டாய் என்றால் உனக்குள் வைராக்கியம் தானாக கிடைக்கும். நம்ம 2 விஷயத்த வைசி வருஷம் அடிக்கடி பேசிட்டே இருக்கோம். நீ யாருன்னு புரிஞ்சுட்டா மாயிலேருந்து விலகிடலாம். இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் கூட நான் அப்படித்தான் அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா என்ன மெசேஜ் ஆக்சுவலா எனக்கு மெசேஜ் வந்து டக்குன்னு பாரு. ஒரு நிமிஷங்கம்மா. பிறப்பும் இறப்பும் இல்லை எனில் பிறப்பதும் இறப்பதும் யார் என்று கேட்டேன்.
பிறப்பும் இறப்பும் இல்லை எனில் பிறப்பதும் இறப்பதும் யார் என்று கேட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வரும்போது, ஆமாடா பிறப்பும் இறப்பும் இல்லை, பிறப்பதும் இறப்பதும் யாருன்னா யாருமே இல்லை. ஏன்னா பிறப்பு இறப்பு உண்மையிலே இல்லவே இல்லை. ஏன்னா இது வெறும் மாய. ஆனா இந்த ஒண்ணு உனக்கு தெரியணும்னா அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 விஷயத்த சொல்லியிருக்கேன். ஒண்ணு, நீ பிரம்மம்னு உணர்ந்துட்டேன்னா மட்டும்தான் இந்த பிறப்பு இறப்புங்கிறது உண்மையில இல்லவே இல்லைங்கிறது சாஸ்வதமா உன்னால புரிஞ்சுக்க முடியும். அல்லது நான் முதல்ல சொன்ன விஷயத்த சொல்லியிருக்கேன், இது மாயை, இது அனுபவபூர்வமாக நீ ஆய்ந்து செய்து பார்த்தால் இங்கே எதுவுமே நிலையாக இல்லையே என்று மாயையை ஆழமாக புரிந்து கொண்டு நீ இந்த உண்மை நம்பிட்டு இருக்க இந்த உலகத்தை நீ மாயான்னு புரிஞ்சுக்கிட்ட செகண்ட்ல நீ பிரம்மஸ்வரூபத்தை இருக்கலாம் அப்படின்னு அந்த 2 ரகசியங்களை சொல்லி கொடுத்திருப்பேன் அதுல. ஸோ அதுல இந்த விஷயத்துல இங்க இவர் சொல்லி கொண்டிருக்கிறது, நீ பிரம்மத்தை புரிந்த மாத்திரத்தில் ஆட்டோமேட்டிக்கா இந்த பற்றுக்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்ற ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு எப்போதும் நீ பிரம்மம் என்ற இந்த தியானத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்புறம் அறிவற்ற ஒரு சாதாரண புழுவானது குளவியையே எப்போதும் தியானிப்பதன் மூலம் எவ்வாறு குளவியாக மாறுகின்றதோ அதுபோல தொடர் பயிற்சியினால் எதுவும் சாத்தியமே. அந்த ரகசியமான பயிற்சியை உனக்கு தெளிவாக விளக்கியுள்ளேன். சதா சர்வகாலமும் பிரம்ம தியானம், இங்கன்னா ஈஸ்வர தியானம்னு வச்சுக்கணும். ஏன்னா வேத கிரந்தத்துல அந்த சகுன பிரம்மமான நீங்க கிருஷ்ணனையே தியானித்துக் கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் அந்த பிரம்மத்தை அடைந்து விடலாம் அப்படிங்கிற கருத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ஆனா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு, எப்படி வந்து புழு குளவி ஆகுது அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு குளவி என்ன பண்ணணும்னா புழுவை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கூண்டு கட்டி அந்த கூண்டுக்குள்ள வச்சிடும். டெய்லி அந்த குளவி அதை கொட்டிக்கிட்டே இருக்கும். குளவி வேற வழி இல்லாம 24 மணி நேரமும் குளவி வரும் கொட்டும் அந்த எண்ணங்கள்லேயே இருக்கும். இறுதியில் குளவியாக மாறும் என்ற அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மாதிரி நான் ஸ்டாப்பா நீ அப்படி கண்ணனை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்று அவர் விளக்குகின்றார். எனது வடிவம் என்பது தூய ஞானத்தின் வடிவம். தியானம் செய்யும் ஜீவன் தானாகவே பேரறிவு பெறுகிறான். இந்த உன்னத நிலையில் தியானிக்கும் போது எவன் மிக எளிதாக பிரம்ம வடிவாகவே மாறிவிடுகின்றான் என்பதை அறிந்து கொள். நான் சொன்ன மாதிரி பக்தி கிரந்தம். ஸோ தேர்ஃபோர் நீங்க சகுன பிரம்மத்தை தியானிச்சாலே நிர்குண பிரம்மத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்ஃபேக்ட் ஹரிபாட்ல கூட நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, சகுனஹே தியான அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால நிர்குண பிரம்மத்தை தான் தியானிக்கணும், சகுன பிரம்மத்தை தியானிக்க கூடாது, இது குறைவு அது நிறைவு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது நெக்ஸ்ட் ஸ்டெப், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பிரம்மத்தை சகுன பிரம்மமாக பார்த்து நீங்கள் சரணாகதி ஆகி அகங்காரத்தை விட்டுவிட்ட மொமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிர்குண பிரம்மமா தானே தெரிய போறீங்க. அல்டிமேட்லி நீங்க உங்க அகங்காரத்தை விடணுங்கிறதானங்க மேட்ரு. அது நீங்க சகுன பிரம்மமா பார்த்து விட்டா என்ன, இல்லை நிர்குண பிரம்மமா பார்த்து விட்டா என்ன, அல்டிமேட்லி நீங்க வந்து உங்க அகங்காரத்தை விடுறீங்க அப்படிங்கிறது தானே மேட்ரு என்ற அடிப்படையில் இதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். அதனால எனது வடிவமே ஞானத்தின் வடிவம் அல்லவா, அதை தியானிப்பதன் வாயிலாக நீ பேரறிவை பெறுவாய். உன்னத நிலையில் தியானித்தால் பிரம்ம வடிவாகவே மாறிவிடுவாய் என்று அவர் வந்து ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்கார். அந்த நிலையில அனைத்து உயிர்களிடத்தும் சமத்துவ பாவம் தோன்றும், மனம் சமநிலையை அடையும். அந்த மாறாத சமத்துவ உணர்வோடு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கேயே அமைதியாக நிலைத்திருக்கலாம். ஸோ இப்படி நீ மாறினதுக்கு அப்புறம் நீ கலியுகத்துல இருந்தா ஒன்னு அசைக்கிறதுக்கு எவனுமே இல்லடா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை டு பி லைக் திஸ். அவர் ஸ்ட்ரெயிட்டவே கொடுத்த டெக்னிக் என்ன, இந்த இடத்துல உலகத்தின் நிலையின்மையை பார்த்து அதுல இருந்து வெளியேவான்னு சொல்லல, நீ பிரம்மம்னு புரிஞ்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளியே வந்துருவ. இந்த கலியுகம் என்ன, கலி புருஷன் என்ன, எவன் வந்தாலும் ஒன்னு அசக்க முடியாதரா என்று ஒரு ஆச்சரியமான ஒரு தத்துவத்தை இங்கே சொல்லுகின்றார். ஸோ நீ இந்த பிரம்ம பாவத்தில் இருக்கும்போது சமத்துவ பாவம் தானாக தோன்றும், மனம் சமநிலை அடையும். அப்படின்னா அர்த்தம், என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன நடந்தாலும் எனக்கு சமந்தானே. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஐ எம் ஹாப்பி அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் அண்டர் ஆல் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அந்த மாறாத சமத்துவ உணர்வோடு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கேயே அமைதியாக நிலைத்திருக்கலாம். முதலில் இல்லற வாழ்க்கையை துறந்துவிட்டு பிறகு நான் எங்கே தங்குவது என்று நீ இயல்பாக கேட்கலாம். அந்த நியாயமான கேள்விக்கான சிறந்த விளக்கத்தையும் நான் இப்போது கூறப்போகின்றேன், கேட்டுக்கொள்வாயாக. ஆன்ம ஞானத்தை பெற்று எல்லாவற்றையும் சமநோக்குடன் பார்த்து இந்த உலகத்தில் சுதந்திரமாக உலாவா. தங்குவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேடி அலைந்து உனது மனதில் வீண் கவலையை வளர்த்தி கொள்ளாதே.
ஆக்சுவலா தங்குறதுக்கு நான் எங்க போவேன் அப்படிங்கிறத கேட்காதே அப்படிங்கிறத வச்சு ஒரு பெரிய ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு பாருங்களேன். அதாவது நீ இங்கதான் தங்கணும் அப்படிங்கிற ஒரு லாக்ல இருக்காத, தங்குறது எனக்குன்னு ஒரு இடம் வேணும்னு நினைக்காத என்று போன ஓவியில் சொல்லிவிட்டு இந்த ஓவியில் என்ன சொல்றாருன்னா, நாம் ஒரு இடத்தில் சிறிது காலம் தங்கினாலும் அந்த இடத்தின் மீது நமக்கு அறியாமையினால் பற்றும் அகந்தையும் ஏற்பட்டு விடுகிறது. எனவே தங்கும் இடம் என்ற மாய வலையில் சிக்கி உனது மனதில் எந்தவித பற்றுதலையும் வளர்த்துக் கொள்ளாதே. யூ டோன்ட் ஷுட் நாட் ஹேவ், உனக்குன்னு ஒரு இடம் இருக்கக்கூடாது. இப்படித்தான் ரொம்ப ஆணித்தரமா நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அண்ணன் வேற மாதிரி என் வாழ்க்கையில விளையாடிட்டாரு. ஆனா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இது எனதுன்னு நான் நினைக்கல, என் பேர்ல கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னடா நமக்குன்னு ஒரு பேர்ல ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? அதனால அது எனது இல்லைன்னு மட்டும் நான் நினைச்சிட்டு வாழ போறேன், அவ்வளவுதான். ஏன்னா இது ஏன் டேஞ்சர்னு சொல்றாருன்னா, ஈஸியா பற்று வந்து உட்காந்துருமா. சிறிது காலம் ஒரு இடத்துல தங்கினாலே அந்த இடத்தின் மேலே நம்மளுடைய அகந்தையும் அறியாமையும் ஏற்பட்டு அதுலயே ஒரு லாக் ஆயிடுவோம். அதனால நீ பர்டிகுலரா எனக்கு இதுதான் என்ன ஏன்னா அந்த இது இந்த இடம் எனக்கு சொந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எதுலையுமே நீ வச்சுக்காதே அப்படின்னு சூப்பர் டெக்னிக் கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு வைராகியத்தை வளர்த்து கொண்டதுக்கான டெக்னிக்கையும் சேர்த்து தானே நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ தேர்ஃபோர் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும். நீ எல்லா உயிர்களிலும் நிறைந்தவனாகவும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் எல்லா இடங்களிலும் வியாபித்தவனாகவும் மாறுவாயாக. இவ்வாறு எங்கும் நிறைந்த என்னோடு இரண்டர கலந்து என்னை அடைவாயாக. அவ்வாறு அடைந்தால் நீ இருந்த இடத்தை விட்டு அசையாமலேயே எனது பரமபதத்தை எய்துவாய். என்ன அழகான அற்புதமான ஒரு மெசேஜ் பாருங்களேன். You don't get confined yourself with a small circle. இது நான், இது எனது இடம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சர்க்கிள்ல போட்டு உன்னையே நீ ஏமாத்திக்கிறாதடா. நீ பிரம்மஸ்வரூபண்டா, நீயும் நானும் வேற வேற இல்லடா, நான் தான்டா நீ. இந்த விஷயம் உனக்கு புரியணும்னா நான் எப்படி சர்வ வியாபகனோ அப்படி உன்னையும் நீ சர்வ வியாபகனாகவே பார். நீயே ஒரு சின்ன சர்க்கிள் கொண்ட போட்டு நான் உடம்பு, எனக்கு இந்த இடம், எனக்கு சொந்த இடம் என்று நினைத்து விடாதே. எல்லா உயிர்களிலும் நிறைந்தவனாகவும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் எல்லா இடங்களிலும் வியாபித்தவனாகவும். அது ஆக்சுவலா ஈஸ்வரனுக்கு தானே பொருந்தும். அப்படி நீ மாறுங்கிறாரு. இன்டைரக்ட்லி என்கிட்ட சரண்டர் ஆகுன்னு சொல்றாரு. நீ சரண்டர் ஆனீன்னா நீ ஈஸ்வரனா தான் மாறி இருப்ப. அவன் சர்வ வியாபகம்னா நீயும் சர்வ வியாபகனா தான் இருப்ப. ஏனென்றால் எங்கும் கண்ணனை தவிர ஏறுதும் இல்லை என்பதை தெளிவாக நீ உணர்கின்ற காரணத்தினால், எங்கும் சர்வ வியாபகனான கண்ணனையே நீயும் அனுபவிக்கின்ற காரணத்தினால் இங்கே உன் மனமும் சர்வ வியாபகமாகத்தான் மாறிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, எங்கும் நிறைந்த என்னோடு இரண்டர கலந்து என்னையே அடைவாயாக. நீ என்ன அடைஞ்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் எங்கும் இருக்கின்றேன், நீயும் எங்கும் இருப்பாய். அவ்வாறு அடைந்தால் நீ இருந்த இடத்தை விட்டு அசையாமலேயே எனது பரமபதத்தை எய்துவார். ஸோ ஆல் திஸ் என்ன சரண்டர்ன்ற ஃபீல் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ எங்கேயும் தேடி ஆட வேணாம். நீ இருக்கிற இடத்துலயே நீதான் எல்லாம், நீயே நான், நானே நீ, எங்கும் இருப்பது எல்லாமா இருப்பது நானே என்ன அந்த அற்புத நிலையை ஏத வேண்டும் என்றால் ஒன்னும் செய்ய வேணாம், நீ இருக்கிற இடத்துலயே இரு. ஆனா ஜஸ்ட் உன்னோட மன பாவம் ஸ்மால் சர்க்கிளை பிரேக் பண்ணிட்டு நானே அனைத்தும் நானே ஈஸ்வரன் என்று என்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள். ஆட்டோமேட்டிக்கலி வில் ஆல்சோ ஃபீல் தட் ஏன்னா நீ எதை நினைக்கிறியோ அதுவா தானே ஆவே. புலி எதை நினைச்சதோ அதுதானே குழவியா மாறிச்சு. சோ இப்படி ஏன்டா நினைக்க கூடாது? நீ ஏன்டா உன்னை சின்ன சர்க்கிளோட போட்டுக்கிட்டு உடம்பு மனசு நினைச்சிட்டு இருக்க? நீ நான் என்று நினைத்து விடு. சர்வ வியாபகனான ஈஸ்வரனை நான் என்று உணர்ந்து விடு. நீயும் என் போல் ஆகிவிடு என்று கண்ணன் அற்புதமாக நம்மை அழைப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. முன்னதாக என்னையும் உனது பரமபதத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று உத்தவர் வேண்டியிருந்தார் அல்லவா? அதற்கான உண்மையான வழியை ஆத்ம ஞானத்தின் இயல்பான தத்துவத்தோடு கேசவனான கிருஷ்ணர் எவ்வளவு அழகாக விளக்குகிறார் பார்த்தீர்களா? ஏன்னா அவன் பிரிவாற்றாமையை தாங்க முடியாமல் உத்தவர் கேட்கின்றான் கண்ணன்ட்ட, கண்ணா உன்னை பிரிஞ்சு நான் எப்படிடா இருப்பேன், என்னையும் அப்படின்னா அவன் கூட கூட்டிட்டு போ அப்படிங்கிறான். கவலையை விடு, இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்லி நீ என் கூட தான் இருக்க போற. ஏன்னா நீங்க நானும் வேற வேற இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்துருச்சுன்னா நான் எங்க இருந்தாலும் நீ என் கூட தான்டா இருப்ப என்ற அற்புதமான விஷயத்தை இங்கே தத்துவமாக விளக்கி அவனது வரத்தையும் கொடுக்கிறார். ஆசைப்பட்ட அந்த விஷயத்தையும் சேர்த்தே தருகின்றார். இது புத்தவருக்கு மட்டுமா தருகின்றார்? அல்ப ஞானிகளான நமக்கும் கூட அல்லவா தந்து கொண்டிருக்கின்றார். கண்ணனோடு ஐக்கியப்படுகின்ற வைகுண்டத்திற்கு செல்லுகின்ற பாக்கியம் நமக்கும் அல்லவா கிடைக்கின்றது. செய்ய வேண்டியதெல்லாம் நான் உடலில் இந்த இடம் என்னுடையது என்ற குட்டி சர்க்கிளை உடைச்சு போட்டு நான் ஈஸ்வரனே என்று அவனோடு ஐக்கியப்பட்டு விட்டால் நாம் எங்கும் எப்போதும்
இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பரமபதத்தை அடையலாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டாரே, அது அவனுக்கு மட்டுமா, நமக்குமல்லவா பொருந்தும். எத்தனை கருணை நம் கண்ணன் மீது என்று உணர்ந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ செய்ய வேண்டும் என்ற வைராகியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் கூறிய இந்த ஞான பயிற்சிகளை மேற்கொள்ளாமல் என்னை அடைவது என்பது எவ்விதத்திலும் சாத்தியமில்லை. அவ்வாறு இருக்க நீ எவ்வாறு எனது பரமபதத்துக்கு வர இயலும்? லூசு பதங்களா, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, உன் கூடவே இருக்கணும் கண்ணா அப்படின்னு. கூடவே இருக்கணும்னா நான் சொன்னதை செய்யணும். நீ இந்த உடல்லையும் மனசுலையும் சிக்கிட்டு என் கூட வரணும்னா எப்படிடா வர முடியும்? அதனாலே இந்த உலக பற்றுக்களை, ஐயோ, இந்த உலக பற்றுக்களை எல்லாம் துறக்க வேண்டும் முதற்கண். அப்படி துறக்காம நீ என் கூட எல்லாம் வர முடியாது. அவ திறந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணணும், என்னையே நினைக்கணும், சதா சர்வகாலம் என்னையே தியானம் செய்யணும். அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா நீ நானா மாறிடுவே. அதனாலே இந்த ப்ராசஸ் எதுவும் பண்ணாம நான் டைரெக்டா வந்துடணும் அப்படின்னு குறுக்கு வழியில் இல்லை இங்க ஆசைப்படக்கூடாது. அதுக்கு இந்த கலியுகத்துல வேணா லஞ்சம் வாங்கிட்டு என்னத்தையாவது வேலை நடக்கும். ஆனா என்கிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால நான் ஒழுங்கா நான் சொன்னதை ஃபாலோ பண்ண நீ என் கூடவே இருக்கலாம் என்று கண்ணன் சொல்லுகின்றான். வேறுட வாகனத்தின் மீது ஏற்றி என்னை உமது உலகிற்கு விரைவாக அழைத்து செல்லுங்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அந்த பரமபதத்திற்கு செல்ல பறவைகளின் இறக்கைகளுக்கு வலிமை போதாதப்பா. அது கருடனால் கூட எட்ட முடியாத ஒன்று ராமப்பா. ஏன்னா நீங்க என்ன ஆசைப்படுவீங்க, இந்த கருட வாகனத்துல அப்படியே என்னைய நேர வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போன நல்லா இருக்கும்லே அப்படின்னு ஆசைப்படுவீங்கல்ல. அப்படி எல்லாம் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா அப்படி கூட்டிட்டு போறதுக்கு கருடனாலேயே முடியாது. அதனால நான் ஒழுங்கா சொன்னதை ஃபாலோ பண்ணும், நான் சொன்னதை பண்ணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆசை வச்சுக்க கூடாது. அதுக்கு என்ன வேணா என்னமோ சொல்லுவீங்களே, அந்த 4 வகையான முக்தியில என்னமோ முக்தி சொல்லுவீங்களே, அது வைகுண்டத்துக்கு போற முக்தி. என்ன முக்தி? சாயுஜ்யாவா? சரி, அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதுக்குதான் ஆசைப்பட்டு என்ன கண்ணா என்ன மெதுவா இந்த கருடன்ல கூட்டிட்டு போயிரியா அப்படின்னு அந்த வேலையை வச்சுக்காத. அது கருடனே தாங்க மாட்டான். அதனால நான் அதெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாருப்பா. கருட வாகனத்தின் மீது ஏற்றி என்னை உமது உலகத்திற்கு விரைவாக அழைத்து செல்லுங்கள் என்று நீ நினைக்கலாம். யாரு சொல்லிட்டு இருக்காரு? உன்னை என்னை தான் சொல்லிட்டு இருக்காரு, சரியா? ஆனால் அந்த பரம பதத்திற்கு செல்ல பறவைகளின் இறக்கைகளுக்கு வலிமை போதாதப்பா. அது கருடனால் கூட எட்ட முடியாத உன்னத இடமாகும். ஏன்னா நான் உன்னை கூட்டிட்டு போறது வைகுண்டத்துக்கு இல்லடா, பரமபதத்துக்குடா. அங்கெல்லாம் கருடனால வர முடியாதடா. பரமபதம்னா பிரம்மபதம்னு அர்த்தம். இரு பக்கங்களையும் இறக்கைகள் நன்மை தீமை பற்று வெறுப்பு போன்ற இருமைகள் துறந்த சாதகர்களே எனது வடிவத்தை அடைகிறார்கள். ஆனால் கருடனுக்கு தனது இறக்கைகளின் மீது நான் பகவானின் வாகனமாக இருக்கிறோம் என்ற தகுதியின் மீதும் ஒருவித அகந்தை உள்ளது. எனவே அவனாலும் அந்த ஞான நிலையை நேரடியாக எட்ட முடியாது. என்ன அழகா ஓமை பண்ணியிருக்காரு பாருங்களேன். 2 ரெக்கைகள் இருக்குல்ல, அதை விருப்ப மாற்றிட்டார், சரியா? விருப்பு வெறுப்புன்னு வச்சுக்கலாம், நன்மை தீமைன்னு வச்சுக்கலாம், மேலு கீழுன்னு வச்சுக்கலாம், அந்த மாயை உண்மை நம்புறதுன்னு வச்சுக்கோங்களேன். மாயை உண்மை நம்பிட்டீங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கத்தானே செய்யும், டுவாலிட்டி இருக்கத்தானே செய்யும், இருமைகள் இருக்கத்தானே செய்யும். ஆனா இந்த கருடன் 2 ரெக்கைகளை வச்சிருக்கானா அப்படின்னா அந்த உலகத்தை உண்மைன்னு நம்புறானா. உலகத்தை உண்மைன்னு நம்புற அவனால கூட வைகுண்டத்துக்கு மேல வர முடியாதுடா, பரமபதத்துக்கு அவனால போக முடியாதுடா. அந்த முதலே சொல்லிட்டேன்ல, பற்று வச்சிருந்தா நீ என் கூட வர முடியாதுன்னு. பற்ற தூக்க சொன்னேன்ல. இவன் டுவாலிட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தா இவன் எப்படி என் கூட வர முடியும்? கருடனாலேயே வர முடியாதுடா. அதனாலதான் நான் சொல்றேன், நான் சொன்ன மாதிரி வழியில வா. கருடன் கூட தூக்கிட்டு போக முடியாத இடத்துக்கு நான் தூக்கிட்டு போறேன். அதனால நான் சொல்றதை கேளு, வைராகியத்தை வளர்த்துக்கொள், உலக பற்றுக்களை ஒழித்து விடு, எப்போதும் என் பால் தியானம் செய், என்னையே அடைந்து விடுவாய் அப்படின்னு கண்ணன் அழகா நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான். இது அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். அதாவது இரு பக்கங்கள் அப்படிங்கிறது நன்மை தீமை பற்று வெறுப்பு அந்த மாதிரி டுவாலிட்டியான வச்சுக்கோ. இதை துறந்த சாதகர்களே எனது வடிவத்தை அடைய முடியுமே தவிர கருடனுக்கு இந்த 2 இருக்குல்ல, அதனால அவனாலேயே கூட அடைய முடியாது இல்ல அப்படிங்கிறார் பாருங்க. தனது ரெக்கைகளின் மீதும் தான் பகவானின் வாகனமாக இருக்கின்றோம் என்ற தகுதியின் மீதும் ஒருவித அகந்தை உள்ளது. ஏன்னா ஆக்சுவலி டுவாலிட்டி இருந்துட்டாலே அகந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துடுங்க. நீங்க உலகத்தை உண்மை நினைச்சுட்டாங்களே அகந்தையை விட்டு வெளியே வர முடியாதுங்க. ஸோ தேர்ஃபோர் அவனால கூட இந்த ஞான நிலையை நேரடியாக எட்ட முடியாதா, ஆனா உன்னால முடியும்டா என்று நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்காருங்க. உத்தவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்க பார்த்து நினைச்சிட கூடாது. ஓகே, அப்படி என்றால் உமது தோள்களில் என்னை சுமந்து அழைத்து செல்லுங்கள் என்று நீ கூறினால் முக்காலத்திலும் எனக்கு தோள்கள் என்று எதுவுமே கிடையாது என்பதை அறிவாய்.
மேலும் நீ உனது அகந்தையை துறக்காதவரை அந்த இடத்திற்கு செல்லும் சித்தி உனக்கு கிடைக்காது. நம்ம எப்படி எப்படிலாம் லூப் போல நம்ம தேடுவோன்றதை கண்ணு அழகா புரிச்சுக்கிட்டு கேட்கிறான் பாரு. கருடனால போக முடியாதா, அப்போ உங்க தோல்ல என்ன தூக்கிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு ஒருவேளை என்கிட்ட கேட்டேன்னா, லூசு பயலே, ஏன் தோல் இந்த உடம்புங்கிறதும் மாயதான்டா, எனக்கு உடம்பே கிடையாதுடா, எனக்கு உருவமே கிடையாதுடா, நான் கூட உன்னை தூக்கிட்டு போக முடியாதுடா, நான் சொன்னபடிதான் கேட்டு ஒழுங்கா நான் தான் ஒரு ரூட்டு கொடுக்குறேன்ல, அது வழியா வாயேன், நீ ஏன் குறுக்கு வழியிலேயே யோசிக்கிற, இது கலியுகத்தில் பிறந்துட்டேன்றதுனால யோசிக்கிறியா நீ, ஏன் நான் சொன்னதை கேட்க மாட்டியா, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் ஏன் கருடனால முடியாதா, அப்படின்னா உங்க தோல்ல தூக்கிட்டு போறேங்கிற, எனக்கு தோல் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, எனக்கு தோலே கிடையாது, எனக்கு உருவமே கிடையாது அப்படின்னு கண்ணன் சொல்றான். தோள்களில் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். காலத்திலும் எனக்கு தோள்கள் என்று எதுவும் கிடையாது என்பதை அறிவதாய். காலத்திலும் என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன்னா பிரம்மஸ்வரூபத்தோட லிங்க் பண்ணி அழகா பேசுறாரு. முக்காலத்திலும் எனக்கு தோள்கள் என்பதே கிடையாதுடா, மேலும் நீ உனது அகந்தையை துறக்காத வரை அந்த இடத்துக்கு செல்லும் சித்தி உனக்கு கிடைக்காது. புது பயிலே நான் தான் வைராகியத்தை வைராகியத்தோட இந்த பற்றுக்களை பற்றுக்களை தூக்கிட்டேன்னா அகந்த தானா கலந்து விழுந்துடும், அகங்காரம் கலந்துருச்சுன்னா நீ என் கூடவே வந்து ஒட்டிக்கிறதுன்னு நீ நானும் ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா ரியலைஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அகந்தையை வச்சுக்கிட்டே நைஸா குறுக்கு வழியில தேடிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது சொல்லிட்டேன். வேற எந்த சான்ஸுமே இல்லை, மறுபடியும் அடுத்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டாரு பாரு. மறுபடியும் தோல்லையும் தூக்க முடியாதுன்னு அப்படி கூடி போல் எந்த வழியும் கிடையாது. there is no other options except what I said. அதனால ஒழுங்கா ஃபாலோ பண்ணு அப்படின்னு நம்மளை பார்த்து அன்போடு கடிந்து கொள்ளுகின்றான் கண்ணன். தான் என்ற அகந்தையை தியாகம் செய்யாமல் வேறு எத்தனை உபாயங்களையும் தந்திரங்களையும் செய்தாலும் அதன் மூலம் எனது பரமபதத்தை அடைவது முற்றிலும் இயலாத காரியம். சொல்லிட்டாரு அவரு, தெளிவா சொல்லிட்டாரு. நான் அறகுறையா சொல்லியிருப்பேன், அதனால தெளிவா சொல்லணும்ல, அதனால தெளிவா சொல்றாரு. டேய் வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்கணும் என் பேச்சு. அகந்தையை துறக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன், வேற உபாயங்களோ தந்திரங்களோ தேடாத. தோல்ல தூக்கிட்டு போ, என் கருடன் மேல தூக்கிட்டு போ, அதெல்லாம் வேலைக்காகாது. எந்த தந்திரமும் எந்த உபாயம் வேற கிடையவே கிடையாது. அகந்தையை தூக்குறது மட்டும்தான் உபாயம். அதன் மூலம் மட்டுமே பரமபதத்தை அடைவது முற்றிலும், அதன் மூலம் மட்டுமே பரமபதத்தை அடைய முடியும், தந்திரங்கள் வழியாக அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கடா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். உருவத்தோடு நீ எவற்றை எல்லாம் பார்க்கிறாயோ அவை யாவும் அழியக்கூடியவை, நஸ்வரம் என்பதை உணர்ந்து கொள். இந்த உண்மையை உனது சொந்த ஆத்ம ஞானத்தின் மூலம் தீர்க்கமாக தீர்மானித்துக்கள். அட மடப்பயலே, நீ உபாயங்கள் எதிர்பார்க்கிறியே, அதெல்லாம் ஒரு உருவத்தை வச்சுதானே எதிர்பார்த்துட்டு இருக்கே. பறவை மேல தூக்கிட்டு போ, தோல் மேல தூக்கிட்டு போன்னு, அது எல்லாமே அழியக்கூடியதுடா என்றால் அது மாயையடா, என்றால் அது உண்மையில் இல்லவே இல்லையடா. மறுபடியும் ஸ்ட்ராங் ரூட்ல திங்க் பண்ணாதடா, ஏன்டா அப்படி திங்க் பண்ற என்று கண்ணன் கேட்கின்றான். உருவத்தோடு எவற்றையெல்லாம் பார்க்கிறாயோ அவையெல்லாம் அழியக்கூடியவை. நான் அவற்றை வச்சுக்கிட்டு நீ என்ன பிடிச்சிடலான்னு பாக்குற, தூத்து பையில அவற்றை வச்சுலாம் என்ன பிடிக்க முடியாது, எந்த தந்திர மந்திரமும் வேலைக்காகாது. இந்த உண்மையை உனது சொந்த ஆத்ம ஞானத்தின் மூலம் தீர்க்கமாக தயவு செய்து புரிஞ்சுக்கோயேண்டா என்று கண்ணன் கேட்கின்றான். கண்களால் பார்க்கப்படும் பொருள்கள் யாவும் வெறும் தற்காலிக காட்சிகளே என்பதால் அவை தள்ளுபடி செய்யப்படுகின்றன. காதுகளுக்கு கேட்கும் மொழிகளும் சொற்களும் கூட வெறும் தற்காலிக சப்தங்களே என்பதால் அவையும் நிராகரிக்கப்படுகின்றன என்று மிக அற்புதமாக இன்னும் மேலும் மேலும் தெளிவுபடுத்துகின்றார். ஆக்சுவலா நீ கண்ணில் பார்க்கிற எல்லா பொருளும் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி இருக்குடா, பையில நீ எல்லாம் உண்மையில இல்லவே இல்லடா, கண்களால் காண்பது எதுவும் இல்லவே இல்லை என்பதை தயவு செய்து உணர்ந்து விடு. தற்காலிகமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அது உண்மையிலேயே இருக்கிறது என்று நீ நம்பலாமா? அப்படி நம்பி விடாதே. அவற்றை எல்லாம் தள்ளுபடி செய் அப்படின்னா நம்பாதே, அதெல்லாம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. அதே மாதிரிதான் காதுகளுக்கு கேட்கும் ஒலிகளும் சொற்களும் கூட தற்காலிக சப்தங்களே என்பதால் அவையும் நிராகரிக்கப்படுகின்றன. ஸோ மந்திரங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது மந்திரத்தை சொல்லி நம்ம போயிடலாமா உங்ககிட்ட? இதே மந்திர தந்திரமும் கூட வெறும் சப்தம்டா, அதுவும் மாயடா, அதுவும் என்கிட்ட எல்லாம் சேர்க்காதடா, என்னது விட்டல் சொல்லிக்கிட்டே இருந்தா சேர்ந்துடலான்னு எல்லாரும் சொன்னாங்க, பெண் எப்படி சொல்றே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது அது ஆத்ம சித்திக்காக, சுத்த சித்திக்காக அது சொல்லப்பட்டதுதான். ஆனால் பரமபதத்தை அடைவதற்கு எந்த மந்திரங்களும் உதவாது, எந்த கண்ணால் காணக்கூடிய எந்த வஸ்துவும் உதவாது, எதுவுமே உதவாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் நஸ்வரம் அல்லவா, அப்படின்னா மாயை அல்லவா, அழியக்கூடியதல்லவா. அழியக்கூடியதை வச்சுக்கிட்டு எப்படின்னா அழியாத இடத்துக்கு போக முடியும்?
கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா புத்தியை வச்சுக்கிட்டு? அதனால தந்திரமும் வேண்டாம், மந்திரமும் வேண்டாம், வேற எந்த உபாயமும் வேண்டாம், நான் சொன்ன வழியில குடிச்சுக்கிட்டு வாயேன், அகந்தையை மட்டும் விட்டுட்டு என்று கண்ணன் கேட்கின்றான். என்ன அளவுக்கு குழந்தைத்தனமா நம்மளோட பேசுறான் பாரு. நம்மளை குழந்தையா நினைச்சுக்கிட்டே பேசுறான். நம்ம எப்படி குறுக்கத்தியில திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதையே வச்சு அவன் பேசிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா நிறைய பேர் நான் ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தேன்னா, ஏன் இந்த நெத்தியில தொட்டு என்ன தூக்கிட்டு போக மாட்டியா, என் ஞானம் வந்து டைரக்டா கிடைக்காதா, ஏதாவது ராங் ரூட்ல ஷார்ட்கட்ல எனக்கு கிடைக்காதா இப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா. அப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நமக்கு அவ்வளவு அழகாக இவ்வளவு ஒரு விவரமாக நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். கண்ணா அப்படி எல்லாம் ஆசைப்படாதே. சித்திகள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஞானியா எல்லாம், சித்திகளை வச்சுக்கலாம் ஞானிய பரமபதத்துக்குலாம் வர முடியாது அப்படின்னு கண்ணன் ஒவ்வொன்றாக எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு வர்றான். வாக்கினால் பேசப்படும் சொற்கள் யாவும் வெறும் வாத பிரதிவாதங்களே, ஜல்பவாதம் என்பதால் புறக்கணிக்கப்படுகின்றன. வேதங்கள் கூட இந்த ஆன்ம தத்துவத்தை வார்த்தைகளினால் விவரிக்க முடியாமல் இதுவல்ல அதுவல்ல என்று கூறி மௌனமாகத்தானே கிடைக்கின்றன. லூசுப்பையில வேதத்தாலேயே வந்து பரமபதத்தை காட்ட முடியல, வேதத்தாலேயே பரமபதத்தை காட்ட முடியலன்னு வேற என்னத்தை வச்சுன்னு. ஏன்னா இந்த மந்திர தந்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டதுதான், அதர வேதத்துல அந்த இந்த வேதத்துல எல்லாம் சொல்லப்பட்டதுதான். ஆனா அந்த வேதத்தால பரமபதத்தை எங்கடா காட்ட முடிஞ்சது? அந்த வேதத்தாலேயே வந்து இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை எப்படின்னு நேத்தி தானடா பண்ணிட்டு இருந்தது. நீ என்னடான்னா அந்த மந்திரத்தை சொல்லி தந்திரத்தை சொல்லி எனத்தையாவது பண்ணிட்டு இருந்தேன் வந்து சேர்ந்துடலாமா ஆசைப்பட்டு இருக்க, சப்தத்தால் முடியாதடா அது என்று மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிட்டு இருக்கான் பாருங்களேன், நம்ம புத்திக்கு உரைக்கிற மாதிரி. வாக்கினால் பேசப்படும் சொற்கள் வெறும் ஜல்பவாதமே, வாத பிரதிவாதங்களே, வேதங்களே வாய்மூடி விட்டன என்னை விவரிக்க முடியாமல், அது வெறும் இதுவல்ல இதுவல்ல என்றுதான் சொல்லி மௌனமாகி விட்டன. நீ என்னத்தை வந்து நீ வேதத்தை வச்சு மந்திரத்தை வச்சு என்கிட்ட வந்து சேர்ந்துடவா? மனதின் கல்பனையினால் எட்டப்படும் விஷயங்கள் யாவும் வெறும் கற்பனைகளே ஆகும். அகந்தைக்கு உட்பட்டு தோன்றும் எண்ணங்கள் யாவும் ஆன்மாவுக்கு புறம்பானவை என்பதால் அவை முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படுகின்றன. I need to explain this little elaborately. Please listen to me carefully. மனதின் கற்பனையால் எட்டப்படும் விஷயங்கள் யாவும் வெறும் கற்பனைகளே. ஆக்சுவலி நம்ம இந்த பிரம்ம ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனம் புத்தியை கொண்டு வேற லெவல்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். So when I keep on research about இந்த பிரம்மம் இப்படி இருக்குமோ, பிரம்மம் அப்படி இருக்குமோ, பிரம்மானந்தம் எப்படி இருக்குமோ, அந்த பிரம்மத்தை எப்படியாவது நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் என் மனதையும் புத்தியையும் வைத்துக் கொண்டு நான் போராடிய போராட்டங்கள் எல்லாம் என் மனதை விட்டு இன்னும் அகலாமல் இருக்கின்றன. அதைத்தான் இங்க அழகா சொல்றார், மனதின் கற்பனையினால் எட்டப்படும் விஷயங்கள் கூட கற்பனைகள் தான். அப்ப நீ பிரம்மத்தை இதுதான் பிரம்மமாக்கும் என்று உன் கற்பனையிலே நீதான் இதுதான் பிரம்மம் என்று நினைத்துக் கொள்ள முடியுமே தவிர அது உண்மையான பிரம்ம அனுபவம் ஆகாது. மனம் ஒளிந்த இடத்திலே அந்த அறிவு புத்தி எல்லாம் அழிந்த இடத்திலே ஒளிந்த இடத்திலே அதெல்லாம் வெறும் கருவிகள் என்று உணர்ந்த இடத்திலே அவைகளுக்கு உணர்வே இல்லை என்று புரிந்த இடத்திலே பிரம்மமே தான் இதன் மேல் பட்டு இது பிரதிபலிக்கின்றது என்று உணர்ந்த இடத்திலே அந்த பிரம்மானுபவம் இருக்கின்றது என்று எப்போது உணர்கின்றாயோ அப்போதுதான் இதை உணர முடியுமே தவிர இந்த மனசு புத்தியை வச்சே நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா, அதாவது அதிஷ்டானங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கின்ற பிரம்மத்திற்கு அதிஷ்டானமே கிடையாதுடா. நீ மனசு புத்தியை வச்சுக்கிட்டு எப்படிடா பிரம்மத்தை பிடிக்க முடியும்? அதை எதமாலும் பிடிக்க முடியாது. ஏனென்றால் அது அதுவாகவே இருக்கின்றது என்ற காரணத்தினால், அல்லது அது மட்டுமே இருக்கின்றது, அதுவே எல்லாமாக இருக்கின்றது பொய்யாக என்ற காரணத்தினால். பொய்யை வைத்து உண்மையை பிடித்து விட முடியுமா? மாயையை வைத்து சத்தியத்தை அறிந்து விட முடியுமா? ஆதலால் அப்படி முயற்சித்து விடாதே. மனதிலே கற்பனை செய்து இதுவே பிரம்மம் என்று நினைத்து விடாதே. அதுவும் கற்பனையாகத்தான் போய் முடிந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. ஆதலால் சொல்லுகின்றேன், அகந்தைக்கு உட்பட்டு தோன்றும் எண்ணங்கள் யாவும் ஆன்மானவுக்கு புறம்பானவையே. ஸோ நீ உன்னுடைய தாட்ஸ்ல ஈகோ வச்சுக்கிட்டு வாட் எவர் யூ திங்க் யூ நோ, ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஆன்மாவை உன்னால எட்டி பிடிக்க முடியாது. ஆதலால் அனைத்தையும் தள்ளுபடி செய். ஏன் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ பிரம்மமான பிறகும் உனக்கு எண்ணங்கள் தோன்றலாம். அந்த எண்ணங்கள் வந்து பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் எண்ணங்களை வச்சு நான் பிரம்மத்தை பிடிச்சிருவேன்னு சொன்னேன்னா அது ஈகோ. ஆனா பிரம்மம் ஆனதுக்கு அப்புறம் நீ எண்ணங்களை வச்சுக்கிட்டேன்னா அது ஈகோ இல்லை. என்னையா வளர்றீங்கன்னு கேட்காதீங்க, நான் வளரல இல்லை. கரெக்டா புரிஞ்சிருச்சா?
எண்ணங்களை வைத்து நான் பிரம்மத்தை பிடித்து விடுவேன் என்று சொன்னால் ஈகோ, பிரம்மம் ஆன பிறகு நீ எண்ணங்களை வைத்துக் கொண்டால் ஈகோ அல்ல. ஏன்னா இந்த வரியில சொல்லியிருக்காரு பாருங்க, அகந்தைக்கு உட்பட்டு தோன்றும் எண்ணங்கள் யாவும் ஆன்மாவுக்கு புறம்பானவை, விஜயாதீதம் என்பதால் அவை முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படுகின்றன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புலன்களுக்கு புலப்படும் பொருள்கள் யாவும் அழியக்கூடியவை என்பதை உணர்ந்து கொள். நிலையானது எது, நிலையற்றது எது என்ற விவேகத்தின் மூலம் நித்திய அனித்திய வஸ்து விவேகா இது முற்றிலும் உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளதோ. So therefore finally அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புலன்களுக்கு இந்திரியங்களுக்கு புலப்படும் பொருட்கள் எல்லாம் அழியக்கூடியவை, நஸ்வரம் என்பதை உணர்ந்து கொள். எது இங்கே நிலையானது, எது இங்கே நிலையற்றது என்ற ஆன்ம ரகசியத்தை புரிந்து கொள்ளும் முயற்சித்தை. அப்போ இந்த விவேகத்தை வளர்த்துக்கொள். நீ இப்போ எது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த மாயை வச்சுட்டு பிரம்மத்தை பிடிக்க முடியுங்கிற தாட் ஆட்டோமேட்டிக்காவே உன்னை விட்டு போயிடும். என்ன கருடன்ட்ட கூட்டிட்டு போ, உன் தோல் மேல கூட்டிட்டு போ அப்படிங்கிற அந்த வார்த்தை நீ ஆட்டோமேட்டிக்காவே விட்டுடுவ. ஸோ தேர்ஃபோர் இது அழியக்கூடிய வஸ்து, எது அழியாத வஸ்து என்ற விவேகத்தை முதலில் வளர்த்துக்கொள். அதுவே விவேகத்தின் மூலம் இது முற்றிலும் உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் மூலம் இது ஆத்ம ஞானத்தால் மட்டுமே அடையப்படுவது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுகிறதா எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த நிலையானது நிலையற்றது என்ற விவேக சிந்தனை கூட மாயைக்கு உட்பட்டதே என்பதை உறுதியாக அறிந்து கொள். இவ்வாறாக இந்த உலகம் முழுவதும் மாயையினால் நிறைந்தது. அது மனதின் கற்பனையினால் உருவான ஒரு சிருஷ்டியே ஆகும். நேத்தி பண்றது கூட மனசுல தாண்டா பண்ண முடியும். இது இல்லை இது இல்லைன்னு விவேகத்தை கூட மனசுல தாண்டா வளர்த்துக்க முடியும். அது உன்னை சாத்திய லெவலுக்கு மட்டும் தாண்டா கொண்டு போக முடியும். அதையும் தாண்டிய நிலையில் நீ இருக்கின்றாய் என்பதே உண்மையடா, அதை புரிந்து கொள்ள வேண்டுமடா அப்படின்னு கேட்கிறார். சோ இந்த நிலையானது நிலையற்றது என்ற விவேக சிந்தனையும் கூட மாயையே. நம்ம நம்ம பார்த்தோம்ல, எல்லாத்தையும் கண்டஸ்தம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் கரைச்சு கொடுத்துருந்தா, எல்லாத்தையும் வந்து திருப்பி மறந்துரு அப்படின்னாரு. அஷ்டாவகிரர் சொன்னாரா? அஷ்டாவகிரர் தானே சொன்னாரு, எல்லாத்தையும் மறந்தாதான்டா ஞானி ஆவேன்ட்டார். கடைசியில் விவேகம் வேணும் தான், ஆனா கடைசியில் அந்த விவேகமும் நீ இல்லாமல் இருந்தால்தான், விவேகத்தையும் மறந்தால்தான் நீ ஞானி. ஏன்னா மனசின் வேலை தானே, மனம் புத்தியின் வேலை தானே இந்த விவேகம் கூட. அதனால அந்த பிரம்ம தத்துவத்தை இந்த விவேகத்தாலும் அடைய முடியாது. ஏனென்றால் விவேகம் மனம் புத்திக்கு உட்பட்டது. விவேகத்தை வைத்து மனம் புத்தியை ஸ்டாப் பண்ணா வேணா அடைஞ்சிடலாம். ஸோ அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம், மனம் புத்தியை வைத்து ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பதற்கல்ல, மனம் புத்தியை வைத்து மனம் புத்தி மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு கிடக்கிறதுக்கு தான். நீ கம்முன்னு கிடந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நீ யாருன்னு ஆட்டோமேட்டிக்கா உணர்ந்து விடலாம் என்பதுதானே சத்தியம் என்ற விஷயத்தை இவர் உணர்த்த வருகிறார். இவ்வாறாக இந்த உலகம் முழுவதும் மாயையினால் நிறைந்தது. அது மனதின் கற்பனையினால் உருவான ஒரு சிருஷ்டியே ஆகும். நீ பார்க்கின்ற இந்த உலகியல் வாழ்க்கை எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் அது முழுவதும் மாயையின் லீலையே ஆகும். மன உறுதியோடும் தீர்க்கமான அறிவோடும் இந்த உண்மையை நீ சரியாக புரிந்து கொள். ஆக்சுவலி இந்த மாயாவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காருங்க இப்போ. சரியா? முதல்ல வந்து பிரம்மபாவத்தை இன்சிஸ்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து உனக்கு எல்லாம் காணாம போயிடும்னு சொன்னார்ல. நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், ரெண்டு இதுல இருந்து அது வரும், அதுல இருந்து இது வரும்னு சொல்லிட்டு தானே இருந்தோம். இப்ப மொதுவா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாயாவை இன்சிஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. நல்லா கவனிச்சீங்களா? கம்ப்ளீட்டா மாயான்னு புரிஞ்சுக்கோ, மாயான்னு புரிஞ்சுக்கோ, மாயான்னு புரிஞ்சுக்கோ. மாயான்னு புரிஞ்சுக்கிட்டாதானே நான் பிரம்மங்கிறத ரியலைஸ் பண்ண முடியும். அங்க பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டா நீ மாயிலேருந்து வெளியே வந்துடலான்னு சொன்னாரு. வாஸ்தவம் தான், அது 4-5 ஓவில தான் சொன்னாரு. ஆனா மாயான்னு புரிஞ்சுக்கோ, மாயான்னு புரிஞ்சுக்கோன்றது லட்ச ஓவில சொல்லிட்டு இருக்காரு. ஸோ என்ஷூர் யுவர் செல்ஃப் தட் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க எவ்வளவு பெருசா தோணினாலும் அது மாயையின் லீலைன்னு புரிஞ்சுக்கடா. அதனால மன உறுதியோடு தீர்க்கமான அறிவியோடு இந்த உண்மையை சரியாக புரிந்து கொள்ளணும். மறுபடியும் சொல்றார். கனவில் ஒருவன் சொல்றார். அண்ணா 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்கண்ணா, டைம் ஆயிடுச்சுண்ணா. சரி இதை முடிக்கலாம். டயர்ட் ஆயிருவீங்க. ஓகே ஒரு 2 ஓவிய படிச்சு முடிச்சிடறேன். கனவில் ஒருவன் அரச போகத்தை அனுபவிப்பது எவ்வாறு வெறும் பிரமை மற்றும் கற்பனையோ, அதுபோலவே இந்த உலகத்தின் அனைத்து செல்வங்களும் பெருமைகளும் ஆடம்பரங்களும் வெறும் தற்காலிக தோற்றமே என்பதை அறிந்து கொள்ளப்பா. அத்வைத கிரந்தங்கள் மீண்டும் மீண்டும் நம்மை வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு விஷயம், இந்த உலகம் கனவு போலடா. என்று நீ இந்த உலகத்தை கனவாய் காண்கிறாயோ அன்றுதான்டா நீ பிரம்மம்னு புரிஞ்சுப்பே என்று கதறிக்கொண்டிருக்கின்றன அல்லவா? அதே விஷயத்தை தான் இங்கே மீண்டும் இங்கே பகவான் கண்ணனும் நம்மிடம் வெளிப்படுத்துகின்றான். இது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கனவில் ஒருவன் அரச போகத்தை அனுபவிப்பது
எப்படி 100% கற்பனையோ பிரமையோ அது போலத்தாண்டா இங்கே இருக்கின்ற செல்வங்கள், பெருமைகள், ஆடம்பரங்கள் தற்காலிக தோற்றம்தான், இது கனவு மாறிதான் என்று தீர்மானமாக நினைத்துவிடு, மாயை என்று உணர்ந்துவிடு. அதை உணராமே என்ன அடைய முடியாது என்று கண்ணன் சொல்லுகின்றான். பரமாத்மாவிடமிருந்து தன்னை தனித்து பார்க்கும் மனிதன் இணையாதவன், அயுக்தன் அப்படியா எனப்படுகிறான். அவன் தனது உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை மறந்து விடுவதால் அவனுக்கு இந்த உலகத்தில் பலதரப்பட்ட வேற்றுமைகளும் பிரமைகளும் தோற்றமளிக்கின்றன. இவரே சொல்லிட்டார், எப்போ என்னை விட்டு பிரிஞ்சிட்டியோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறதுனால எல்லாமே வேற வேறையாத்தான் தெரியும். இது எல்லாமே மாயையா தெரியாது, இதெல்லாமே உண்மையா பார்க்க ஆரம்பிச்சிருவேன். உண்மையா பார்க்கறதுனால எல்லாமே வேற வேறன்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிடும். அப்ப அனைத்தும் நான் இருந்த அற்புத உண்மைக்குள் நீ செல்ல முடியாது. பரமாத்மாவிலிருந்து தனித்து பார்க்கும் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இந்த சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி இந்த உடலே நான் நினைக்கும் மனிதன் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாயை உண்மைன்னு நம்பினவனை கூட வச்சுக்கலாம். அப்ப அவனுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் மறந்துடும். அப்ப அவனுக்கு என்ன தோணும்? இந்த உலகில் உள்ள எல்லா வேற்றுமைகளும் பிரமைகளும் தோற்றமளிக்கின்றன உண்மைன்னு அவனுக்கு தெரியும். இதெல்லாம் இல்லவே இல்லை, அது சும்மா நாசிக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. எல்லாமே அவனுக்கு உண்மையா தெரியும். தன் உண்மையான நிலையை மறந்ததன் விளைவாக பொய்யான வேற்றுமைகள் அவனுக்கு உண்மையானதாகவே தோன்றிவிடுகின்றன. அந்த வேற்றுமை உணர்வின் உந்துதலால் அவனுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளும் தீமைகளும் கண்டிப்பாக தென்படுகின்றன. ஆட்டோமேட்டிக்கா நம்ம படுற கஷ்டத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா நீ பிரம்மத்தை மறந்துட்ட, விளைவு மாயை உண்மைன்னு நம்பின, ஆட்டோமேட்டிக்கா வேத பாவம் வந்துடும், பெருசு சிறுசு தெரிஞ்சிடும், விருப்பு வெறுப்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா நன்மை தீமையினால் சுகதுக்கம் வந்துடும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா எப்படி ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று அழகாக விவரிக்கின்றார். ஸோ அனைத்துக்கும் ரூட் என்னன்னா, நீ உன்னை மறந்தது, இந்த மாயை உண்மைன்னு நினைச்சது, இந்த ரூட்டே இங்கதாண்டா ஆரம்பிக்குது. விளைவாக இங்கே காண்பதெல்லாம் உண்மையாகி வேத புத்திக்கு வித்திட்டது. விளைவு அங்கே அகங்காரம் வேரூன்ற தொடங்கி குணதோஷத்தால் நீ கஷ்டப்படுகிறாய். எங்கே வேற்றுமை உணர்வே கிடையாதோ அங்கே நன்மைகளும் தீமைகளும் இருப்பதில்லை. முற்றிலும் தூய்மையான பரபிரம்ம நிலையில் இந்த இருமைகளுக்கு எவ்விடத்தில் சிறிதும் இடமில்லை. ஆனால் பிரம்மம் சத்தியான்ற நிலையில அங்க ஒன்னஸ் மட்டும்தான் இருக்கு, அங்க டிவாலிட்டிக்கு இடமே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கலா மேல் கீழ் இல்லை, வெறுப்பு இல்லை, எதுவுமே இல்லை. சுசுப்போப சமபாவனை நிலையோட உன்னால இருக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் நீ இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கணும், நீ பிரம்மத்தை நான் புரிஞ்சுக்கணும். அல்லது பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்தியாக ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரந்தத்திலையும் அதே தான் வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாகவே வேற்றுமை உணர்வு அதிகமாகும் போது மனிதனின் மனதில் நன்மை தீமைகளை பார்க்கும் பார்வை பிறக்கின்றது. அங்கே நல்வினை தீவினை வினையற்ற நிலை, கர்மா அகர்மா விகர்மா என்ற திரிபுடி ஆகிய வேற்றுமை பார்வைகள் மிக ஆழமாக பதிந்து விடுகின்றன. ஸோ இது ஏன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா, நான் கத்துனா பரவாயில்ல, ஏகநாத் மகாராஜ் அப்படிதான் கத்திருக்கார், நம்ம கண்ணனும் அப்படிதான் கத்திட்டு இருக்கான், எல்லாருமே நம்ம கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை மாயையா பாரு, இந்த உலகத்தை உண்மையா பார்க்காத, உண்மையா பார்த்தேன்னா உனக்கு கர்மா அகர்மா விகர்மான்ற திருப்படி வரும், நல்வினை தீவினை வரும், வினையற்ற நிலை அப்படிங்கிறது வரவே வராது, நன்மை தீமை சுகம் துக்கம் இதில் இருந்து மீளவே முடியாதுரா என்று மிக அழகாக இந்த உலகத்தை மாயை என்று பார்க்க வேண்டும் என்று கண்ணன் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டு போகின்றான். உத்தவருக்காக அல்ல, நமக்கே நமக்காக என்று புரிந்து கொள்வோம்.